பிரைஸ் லார்ட். சாலமோனுக்கு பிற்பாடு அவனுடைய மகனாகிய ரெகொபெயாம் ராஜாவாக மாறியிருக்க வேண்டும். ஆனால் அவனுக்கு பதிலாக சாலமோனின் ஊழியக்காரனாகிய எரோபெயாம் என்கிற மனிதன் ராஜாவாக ஆக்கப்பட்டான். என்னதான் சாலமோனின் மகன் ராஜாவாக இருந்தாலும் முழு இஸ்ரவேலையும் அவன் ஆள முடியவில்லை. அவனுக்கு ஒரு குறிப்பிட்ட 2 கோத்திரங்கள் மாத்திரமே கொடுக்கப்பட்டது. அதற்கு காரணம் நாம் எல்லாருமே அறிந்திருக்கிறோம். அவன் தன் காரியங்களில் சாமர்த்தியமாக செயல்படவில்லை. நாம் நீதிமொழிகள் 22வது அதிகாரத்தின் 29வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், தன் வேலையில் ஜாக்கிரதை உள்ள மனுஷனை நீ கண்டாயானால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பானாம். ஒரு ராஜாவுக்கே இப்படிப்பட்ட ஒரு நிலைமை என்றால் நிச்சயமாக அது எல்லாருக்குமே அடங்கும். சாலமோனின் குமாரனாகிய ரெகொபெயாமை குறித்து நாம் பார்க்கும்போது அவன் காரிய சமர்த்தனாக இருக்கவில்லை. ஒரு காரியம் வந்தபோது அதை சாமர்த்தியமாக அவன் செயல்படல. ஆனா அவனுடைய ஊழியக்காரனாகிய எரோபெயாமை குறித்து நாம் பார்க்கும்போது வேதத்தில் அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது காரிய சமர்த்தன் என்று ஒரு வார்த்தை அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. சாலமோனுக்கு அநேக வேலைக்காரர்கள் இருந்தாலும் இவன் காரிய சமர்த்தனா இருந்ததால் மாத்திரமே அநேகர் இருந்த போதிலும் எல்லாருக்கும் மேற்பட்டவனாக தெரிந்தான். அதனால் அவனுக்கு ப்ரமோஷன் கொடுத்து அவனை உயர்த்தி வைத்திருந்தாங்க. நாமும் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய வேலையில் ஜாக்கிரதையாக இருப்போம் என்றால் நிச்சயமாக நாமும் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்போம். கர்த்தர் நமக்கு என்ன வேலை கொடுத்திருக்கிறாங்களோ, கர்த்தர் நமக்கு என்று என்ன கடமைகள் கொடுத்திருக்கிறாங்களோ அந்த காரியங்களில் நாம் காரிய சமர்த்தி உள்ளவர்களாக இருக்க பிரயாசப்படுவோம், வாஞ்சிப்போம். அதனால் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். நாம் எதை செய்தாலும் கர்த்தருடைய நாமம் மகிமைக்கென்று செய்வோம். நிச்சயமாக அப்படி நாம் செய்யும் போது கர்த்தருடைய நாமம் நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக மகிமைப்படும். கர்த்தர் இந்த வார்த்தைகளால் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you all. Amen.